ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பூனேயில் வந்து ஒரு பொண்ணு, ஒரு 22 வயசு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையாச்சு அப்படிங்கிற என்ன நினச்சுங்கிறது தெரிஞ்சிருப்போம். அதுக்கு மதன் கௌரி சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே வராரு. ஒரு 7 இயர்ஸ் மேலே போட்டு வராரு. நம்ம கூட அவரோட சப்ஸ்கிரைபர் தான், ஸ்குவாடு தான். நிறைய விஷயத்தை பார்த்துக்குவோம். எங்கே என்ன நடந்தாலும் சரி, வெளிநாட்டில் எது நடந்தாலும் சரி, ஒரு 15 நிமிஷத்தில், ஒரு 12 நிமிஷத்தில் அது வந்து சுருக்கி ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறதோட ஒரு 12 நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மாதிரி சொல்லிடுவார். அப்படி தான் அந்த புனேயில் நடந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். அதில் நிறைய ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை வந்து அவர் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டாரு. பூனேல ஒரு ஹவுசிங் சொசைட்டில 11th ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்ல வந்து ஒரு காலிங் பெல் அடிச்சிருக்கு. இந்த பொண்ணு மட்டும் தான் வீட்ல இருந்திருக்காங்க. அவங்க வந்து கதவை திறந்திருக்காங்க. கொரியர் மேம், உங்களுக்கு உங்க பேங்க்ல இருந்து என்வலப் வந்திருக்குது, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ, இது என் பேங்கே கிடையாதுங்க, நீங்க தப்பா எங்கே வந்துட்டீங்கன்னா, இல்ல பாருங்க உங்க பேர் தான் போட்டிருக்கு, கொரியர்ல வந்து நீங்க சைன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த என்வலப்பை கொடுக்க முடியும். அந்த பொண்ணு இருந்துகிட்டு சரி பெண் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இவர் பெண் இல்ல அப்படின்னு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணுங்க, வேணானாலும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் எடுத்துட்டு வரதுக்கு அந்த பொண்ணு உள்ள போயிருக்கா. திரும்பி ஹாலுக்கு வந்து பார்த்தா டோர் கிட்ட அவன் உள்ள நின்னுட்டு இருக்கான். கதவு வந்து தாள் போட்டிருக்குது. அவன் அந்த பொண்ணோட மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிருக்கான். அண்ட் இந்த ஸ்ப்ரேல வந்து மயக்க மருந்து இருந்திருக்கு. கான்சியஸ்னஸே இல்லாத அந்த பொண்ணோட உடலோட அவன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஒரு செல்ஃபி எடுத்திருக்கான். அவனோட முகத்துல ஒரு பாதி மட்டும் தெரியற மாதிரி எடுத்துட்டு அதுக்கு ஒரு கேப்ஷன், யார்கிட்டயாவது இதை சொன்னேன்னா நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல அந்த பொண்ணோட போன்லயே விட்டுட்டு கிளம்பி போயிருக்கான். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? பாரி வருண் அவங்க பேசின அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அவன் யாருன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அவன் டெலிவரி பாயே கிடையாது. அவன் ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கறவன், பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன். ஒரு கொஞ்சம் அவனும் பணக்காரன் பையன் தான். ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கறவன், ஒரு சில லட்சங்கள் சம்பாதிக்கிறவன். சரி, அவன் தான் வந்துட்டு போயிருக்கான் அந்த வீட்டுக்கு. டேய் நீ யாரா, நீ எதுக்கு வந்த அப்படின்னா, நான் ஏங்க வந்தேன், அந்த பொண்ணு தான் என்ன கூட்டிட்டு போச்சுங்கிறான். அது சிசிடிவிலேயே இருக்குது. அந்த பொண்ணு தான் அவனை உள்ள கூட்டிட்டும் போகுது. கதவு திறக்குது, கதவு கேட்ட திறக்குது, உள்ள போகுது. அதுக்கப்புறம் அவன் தான் வீட்டை விட்டு வெளியில வரான். வெளியில வந்து அனுப்பிட்டு தான் போகுது. மதன் கௌரி வீடியோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தவே சரி ஒரு 3 லட்சம் வியூஸ்க்கு மேலே அப்பயே போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு எப்பயுமே ஒரு ஆவரேஜா இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு 5 lakhs வியூஸ் மேலே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். ஏன் மதன் கௌரி ஒரு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்களே, மதன் கௌரியோட விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, இன்னைக்கு இதில் ஒரு 5 years பிஃபோர் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதே ஒரு குரூப் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி வந்து இந்த டாப்பிக்கை பற்றி இவர் பேசியிருக்காரு. அதை பற்றி வந்து குரூப் டிஸ்கஷனில் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கோட் பண்ணுறதுல அப்பயே ஒரு 2 million அப்பயே இப்படி சொல்கிறப்ப 8 millionல சவுத் இந்தியாவில் நல்ல ஒரு பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு யூடியூபராக இருக்கார். அப்படிப்பட்டப்ப அவர் வந்து ஒரு விஷயத்தை அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப உணர்ச்சியாக ஒரு எங்கே வேணால் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான், ஹோமில் வீட்லேயும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, நம்ம நாடு எது நோக்கி போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி நமக்குள்ள நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, வீட்லேயும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற டோனில் அவர் பேசியிருக்கப்ப எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்களோட நிறைய பேர் வேறு ஊரில் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வேறு ஊரில் இருப்பாங்க, அந்த பொண்ணுங்க வேறு ஊரில் இருப்பாங்க, பசங்க வேறு ஊரில் இருப்பாங்க, அவங்க எத்தனை பேர் கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, நீ பத்திரமா இருப்பேன், நீ சேஃபாக இருக்கியா, நீ ரொம்ப இன்னும் சேஃபாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். ஏன்னா பாரி அந்த வருண் போட்ட அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போகலை. மதன் கௌரி போட்டது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு. அதுக்கு அதை டெலீட் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஷார்ட்ஸ் மாதிரி அவர் மேக் பண்ணியிருப்பார். ஏன் சொல்கிறோம், இந்த மாதிரி 8 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு, நிறையா விஷயம் பேசுகிறவர், அவர் பேசுகிறத நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அப்போ நிறைய பேர் அதை வச்சு நிறைய இடத்துல போய் பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இந்த ஒரு டாபிக்ஸ் ஆகட்டும், முக்கியமாக இந்த மாதிரி இஷ்யூஸ் பத்திரமா இல்லை ஒரு சேஃப்டி பற்றி பேசுகிறார், ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு சென்சிட்டிவாக விஷயத்தை பேசுகிறப்ப அவர் நிறையா க்ரோத் இருக்குது, அவருக்கு நிறையா வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். அது நண்பகத்தன்மையாக படுத்திட்டு அதுக்கப்புறம் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் நம்ம ஓஜி எம்ஜி ஸ்குவாடாக எக்ஸப்ட் பண்ணுறோம். ஏன்னா க்ரோ ஆகிட்டதுக்கப்புறமும் இன்னமும் நம்ம படிக்கிறது அதை வச்சு மட்டும் பேசாமல் நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சேனல் இந்த மாதிரி நியூஸ் வியூஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னா இது இல்லை. அதே மாதிரி தம்ப்நெயில் சரி, சில விஷயம் தம்ப்நெயில்லாம் சரி ரொம்ப பெரிய ஒரு என்ன முகம் சொல்லிக்கிற தம்ப்நெயில்லாம் வைக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு பேசிக்கான ஸ்குவாட் இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. கூட விட்டுருவோம். என்ன தம்ப்நெயில் இது உங்களுக்கு அது வரைக்கும் கவர் ஆகணுமா? திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் வியூவர்ஸ்? சீரியஸ்லி இது இன்டென்ஷனலாக நடந்தது தான். மதன் கௌரியை மட்டுமே சொல்கிறோமா அப்படிங்கிற கேட்டால் மதன் கௌரி மட்டும் சொல்லலை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறையா அது இந்த முக்கியமாக இந்த இறந்த செய்தி, ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், அவங்களாம் இறந்து போயிருக்கிறப்ப அங்கே போய் அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது, கேமரா அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துனா நல்லது. விஜய் அவர்களில் பார்க்குறோம், தொடர்ந்து அந்த ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து எடுத்துகிட்டு இருப்பார், வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திடலாம். ஏன்னா ஒரு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நியூஸ் முக்கியம் தான், நியூஸ் கவர் பண்ணுறது முக்கியம் தான், உங்களுக்கு டிஆர்பி முக்கியம் தான், வியூஸ் முக்கியம் தான், எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும்
அதுக்கான ஒரு அளவுகோல்னு இருக்குல்ல, அதை தாண்டி எக்ஸீடாக போகிற மாதிரி மதன் கோரி இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் சேனல் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. இதை ஒரு நெறிப்படுத்தணும். ஏன்னா மக்களை எதிர்பார்க்குறது அதுதான், ஒரு நல்ல நியூஸ் தான் எதிர்பார்க்குறேன் தவிர யார் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுத்து இதுதாங்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி இல்லை. பொறுமையாக ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட மதன் ஒரு சில டாபிக்ஸ் அப்படி தான் பேசுவார். கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நண்பகத்தன்மையாக வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சொல்கிறதா இந்த மெயினாக இந்த வீடியோ பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.